என்ன தம்பிங்களா, டீயா காஃபியா? என்ன மச்சான், டீ போதுமா? போதும் மச்சான். 3 டீ ஒரு காஃபினா. மச்சான் அவனை பார்த்தியா இல்லையா? ஏன் டிப்ரெஷன்லேயே இருக்கான்? அது ஏன் மச்சான் கேட்குற? நைட்லேருந்து ஒரே புரியாத கேள்வியாக கேட்டு என்ன சாவ அடிச்சிட்டு இருக்கான் மச்சான். இல்லை மச்சான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாட்டே தெரியல மச்சான். அப்பா என்னைய உடுப்பா. அதை விட இன்னும் தெரியாமே இருக்கு. கடல்ல ஏன் அலை வந்துகிட்டே இருக்கு? சரி நீங்களும் அவனு கேட்குறப்ப நான் ஒன்று கேட்கிட்டா, வானம் ஏன்டா நீல கலரில் இருக்கு? முடியலடா சாமி, தண்ணியோட கலர் என்ன? தம்பிங்களா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். நேயர்களே, சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இந்த பகுதியில் காணலாம், வாருங்கள். இப்போ நம்ம கூட மண் சார்ந்த விஷயத்தையும் விவசாயத்தையும் பத்தி பேசுறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. பசங்களா வணக்கம். மாணவர்களே, என்னுடைய பேர் எஸ்ஆர் தமிழ்ச்செல்வன். நாகப்பட்டினம் பகுதியை சார்ந்தவர். நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயம் என்பது இங்கே நெல் விவசாயம் தான் நம்ம பகுதியில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பூ தண்ணியில் வளரக்கூடிய பருத்தியெல்லாம் சாவடி பண்ணிகிட்ருக்காங்க. பணப்பயிர்னு சொல்லக்கூடியது வேதாரண்யம் பகுதியில் அவங்களுக்கு ஆற்று பாசனம், காவேரி பாசனம் கிடையாது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மழையை நம்பி தான் அவங்க பாசனம் பண்ணுறாங்க. அந்த மண் வகை வேறு மாறுபடும். பொதுவாகவே இயற்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மண் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கே மாறுபடும். ஆனால் மணல் பாங்கான பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா விவசாயம் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு வளம் என்பது, ஒரு நாட்டோட வளம் என்பது விவசாயம் தான். தண்ணீர் வளம் எப்படி இருக்கோ அது மாதிரி மண்ணோட தன்மையை நம்மளால் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். இயற்கை இப்போ மாட்டு சாணம் மணாச்சலம் கொண்டு போகலாம். இன்றைக்கி உலகத்தை எடுத்துக்காட்டாக ஒரு இஸ்ரேல் நாடாலும் ரொம்ப பின்தங்கிய நாடு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் பாலைவனம் இருந்த அந்த நாடு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு செழிப்புள்ள நாடாக இருக்குது. சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், மற்ற விவசாயம் சார்ந்த தொழில்களை நமக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் சின்ன நாடு தான். உலகத்தை நடுமையத்தோட இஸ்ரேல் நாடு நமக்கு இன்றைக்கி பாடம் புகட்டுற அளவுக்கு இருக்குன்னா அதனுடைய உழைப்பு, தண்ணீர் அப்படிங்கிறது சொல்லலாம். இன்றைக்கி மிகவும் எடுத்துக்காட்டாக மிகப்பெரிய இஸ்ரேல் நாட்டில் தான் நாங்களாம் விவசாயிகள்லாம் போய் இந்திய அரசு அவங்களுடைய செலவில் எங்களை அழைச்சிக்கிட்டு போய் அங்கே போய் சில பயிற்சியெல்லாம் கொடுத்து இங்கே நாங்கள் அந்த மாதிரி முன்னோடி விவசாயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கலாம் எங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ மண்ணோட தரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது ஆற்று வண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டங்களில் சொல்லுங்கள். இப்போ மணல் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் மண்டியா அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இந்த குடகு மலை, அங்கே காவிரி உருவாகிற இடத்துல தென்மேற்கு பருவமழை பெய்கிறப்போ கருங்கல் உரசுறப்போ அந்த
இடிபாடியில் தான் மணல் ஒரு ஆற்றில் நீங்களாம் பார்க்கலாம், நீடாவனம் பகுதியில் வெண்ணாத்தில் மணல் வந்துக்கிட்டே இருக்கும். இது அந்த காலத்தில், அதாவது இந்த கல் தோண்டி மண் தோண்டின்னு சொல்ல முடியும், விவசாயத்தை தெரியாத காலத்திலே இந்த வண்டல் மண்ணானது இயற்கையாகவே நம்ம திருச்சி, நான் தஞ்சாவூர், திருவாரூர், 12 மாவட்டம்னு சொல்லுவோம். இந்த மாவட்டம் பூரா இயற்கையாகவே மண் படைஞ்சிருக்கும். இது ஆற்று வண்டல் தான் சொல்லுவோம். இந்த வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் 6 அடி 7 அடிக்கு மேலே எந்த விளைநிலத்திலும் இங்கே பார்க்க முடியாது. அப்படியே மணல் சார்ந்து இருக்கும். இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் வளையமானுக்கு இந்த பகுதி, திருவாரூர் மாவட்ட பகுதியை பார்த்தோம்னாக்கா மணல் இருக்கும், அந்தந்த பகுதி களிமண்ணாக இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே போக நம்ம தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம்னு சொல்லலாம். நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை எல்லா இதுவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட களிமண்ணாக தான் இருக்காது. வண்டல் களிமண்ணுன்னு சொல்லுவோம். மணல்னு சொல்லுவோம். செல்ட்டுன்னு ஒரு வகையான மண் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு செம்மண்ணுன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது இப்போ நம்ம காலேஜில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் செடி கிடி வைக்கிறீங்கனாக்கா சிவப்பு கலர் மண் கூட அதை கூட கொட்டுவாங்க. அது எதுக்கு கொட்டுறதுன்னு கேட்டால் அந்த பசை இந்த மண்ணோட இணைஞ்சி பசையாக இருந்தும் அந்த மாதிரி இருக்கும். மண்ணின் தன்மையை இயற்கையாக நம்ம மாற்ற முடியும். அதாவது மாட்டு சாணம் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி மண்ணையை விட முக்கியமாக நமக்கு தண்ணீர் வசதி இருந்துச்சுனாக்கா மண்ணை செழிப்பாக கொண்டு போய் மேலே ஒரு பெருசாக 5 அடி நல்ல மண் இருந்தாலே நம்ம ஒரு பணப்பயிர் எதையும் பயிரிட முடியும். மணல் அதிகமாக இருந்தும் அந்த பகுதி எப்போவுமே செழிப்பாக இருக்கும். குறிப்பாக இப்போ மயிலாடுதுறை, குத்தாலம் அந்த பகுதி, கும்பகோணம் பகுதி, காவேரியினுடைய கிளையாறுகள் அதெல்லாம் அதிகமாக அங்கே தண்ணி மணல் தேங்கி நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு அங்கே ஒரு இடத்துல ஒரு பள்ளம் ஒன்றா கூட 5 அடியில் தண்ணி ஊற ஆரம்பிச்சு ஒரு காலத்தில். இப்போ ஓரளவு கீழே போயிடுச்சு தண்ணி. இருந்தாலும் அந்த பகுதி கும்பகோணம் வரைக்கும் ஒரு பாபநாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெண்ணாறு வடிநிலை கூட்டத்தில் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி தண்ணி என்பது ஒரு கேள்வி தான். மண்ணில் இந்த வண்டல் மண் என்பது தான் முக்கியம். ஆற்று வண்டல்னு சொல்லுவோம் நம்ம பகுதி மண்ணை. இப்போ பொதுவாக வந்துட்டு அதிக நாங்களாம் யாரும் ஒரு விஞ்ஞானியும் சொல்ல முடியாது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு நெல் சாகுபடி பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இது வந்துட்டு இந்த நில அமைப்பு அப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ புதுமையான இது நிறையா வெளிநாடு விளையக்கூடிய பழங்கள்லாம் இப்போ சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மண்ணோட தரத்தை பொறுத்தவரை ஒரு டெஸ்ட்டு பண்ணால் தான் தெரியும். இப்போ அரசாங்கமே வந்துட்டு ஒரு வாகனத்தில் வந்துட்டு ஊராக போய் இந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் இந்த உரம் போடக்கூடாது, இந்த மண்ணு ரெண்டு சத்து இருக்குன்னு சொல்லி அரசாங்கமே ஒரு ஏக்கர், குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு ஒரு சான்றிதழ் மாதிரியும் கொடுக்குறாங்க. தனியாராக இருக்கக்கூடிய ஸ்பிக்கு நிறுவனத்தில் கொண்டு போய் நம்ம மண்ணை கொடுத்தாலும் நமக்கு ஆய்வு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம அதை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்ய பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா விளையும். அந்த பகுதியில் இப்போ நம்ம நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீரோட்டம் என்பது வேளாங்கண்ணிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பூவத்தடியாக இருக்கட்டும், வேட்டைக்காரன் இருப்பு, புஷ்பவனம், ஆயக்காரம்பலம் இந்த பகுதி போக பார்த்தீங்கன்னாக்கா மணல் நீர்பிடிப்பு பகுதி மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு காவேரி பாசனமே கிடையாது. அங்கே வந்துட்டு அந்த மணல் பாங்கான பகுதியில் மாம்பழம் நல்லா விளையுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலக்கடலை போடுவாங்க. இந்த வருஷம் கூட எள்ளு போய் லாஸ் ஆகிடுச்சு. எள்ளு விளையும், மானாவாரி பயிர் தான். இருந்தாலும் வந்துட்டு அந்த பகுதியில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். வித்தியாசமாக நம்ம இயற்கை விவசாயம் இந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா மாட்டு சாணம், அதனுடைய மாட்டினுடைய இந்த கழிவுகள், அதே மாதிரி தலைச்சத்து கொடுக்கக்கூடியதை இந்த சணலுக்கு பயிரிடுவாங்க வேதாரண்ய பகுதியெல்லாம், அதெல்லாம் பயன்படுத்தி மண்ணும் எந்த மாதிரி மண்ணானந்தாலும் மாற்ற முடியும். தண்ணி இருந்தால் எந்த விவசாய நிலத்தையும் பண்ண முடியும். ஒரு சில விவசாய உருளைக்கிழங்கெல்லாம் சொன்னோம்னா மேட்டுப்பாளையம் தான் இருக்கும். தண்ணி நிற்கக்கூடாது, ஈரமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு விதமான விவசாய நிலம் இருக்குது. ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்களோ அதை மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த புதுமையான இந்த மாடி தோட்டம் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல இந்த படித்த மாணவர்கள் முன்னோடியாக நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணி இருந்தால் இன்னி செழிப்புள்ளதாக மாற்ற முடியுங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. முன்னோர்கள் செய்தால் நாங்களும் சமயத்தில் எங்கள் வீட்டு கூட தான் கடுகு தெளித்து பார்த்துருக்கேன். சிலது நல்லா முளைக்குது. அந்த இப்போ ஈரோடில் பார்த்தோம்னா மஞ்சள் நல்லா விளையும். ஒரு பகுதிக்கு ஒன்றுங்கிறப்ப அந்த விவசாயம் சார்ந்து தண்ணியினுடைய கிடைக்கக்கூடிய தண்ணியை பொறுத்து நம்ம செய்யலாம். அப்போ டெல்டா மாவட்டம் பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அதிகமான காலத்தில் அதிக நெல் வந்துட்டு பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக தண்ணி இருந்தால் மட்டும்தான் வீணாகவும் போகாது. பயப்பட தேவையில்லை நெல்லை பொறுத்த வரைக்கும். இங்கே மற்ற தானியங்கள் விளைவிச்சோம்னாக்கா வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீணாக போயிடும். அதனால தான் இந்த டெல்டா மாவட்டம் நெல் அதிகமாக நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னா இந்த பருவமழை இந்த மண்ணுக்கு ஏற்ற தன்மை அதுதான் இங்கே விளைஞ்சிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. இப்போ இந்த நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல் தான் பிரதான தொழில். இப்போ நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் இப்போ இது வந்துட்டு கடல் ஓரமாக இருக்கிறதுல வந்துட்டு ஆற்று வண்டல் மணல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வடக்கு பொய்யூர், தெற்கு பொய்யூர் அந்த பகுதியில் வந்துட்டு மணல் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே மாம்பழம் இந்த விளைச்சல்லாம் நல்லா இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் வண்டல் மண், உப்பு கலந்த மண்ணும் இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் நாகப்பட்டினம் கடற்கரை பார்த்தோன்னா உப்பில் வந்துட்டு தென்னை மரமும் வளரும். நீங்கள் யாழ்ப்பாணம் போது இலங்கைலாம் பார்த்தோம்னா கடற்கரை ஓரத்தில் கூட தென்னை மரங்கள் இருக்கும். பருத்தியும் ஓரளவு உப்புத்தன்மை இருந்தாலும் விளையும். நம்ம கடற்கரை ஓரம் உள்ள மாவட்டம் நாகப்பட்டினங்கிறதுனால உப்பு அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இப்போ வாகனத்தில் போனால் கூட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எங்கேயாவது ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலும் முகம் பூரா அப்படியே போயிட்டு அப்படி வெள்ளை உப்பு படியும். இந்த காய்ச்சலும் உப்புத்தன்மை இருக்குது. இந்த நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் நெல் தான் பிரதானது. அடுத்தது பருத்தி என்பது பெரிய சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஊடு பயிராக வந்துட்டு உளுந்து பயிர் தொழிப்போம். ஏன்னா நமக்கு வந்துட்டு காவேரி தண்ணியை நம்பி இருக்கும்.
காவேரி வாட்டரும் நமக்கு வரும், வடகிழக்கு பருவமழையும் தொடங்கும், நமக்கு தண்ணி அதிகமான தண்ணியும் வரும், தண்ணி பற்றாக்குறையும் வரும். நம்ம வந்துட்டு ஒரு போக விவசாயம் தான் நாகமண்டலத்தில் பண்ண முடியும். நிலத்தடி தண்ணி குடிக்கவே இந்த பகுதியில் கிடையாது. அப்படிங்கிறப்போ நமக்கு மற்ற விவசாயம் பண்ணுறது என்பது நாகமண்டலத்தில் கேள்விக்குறிதாங்க. இப்போ மண்ணில் இப்போ மனிதருக்கு என்னென்ன சத்து சொல்கிறோமோ அந்த மாதிரி புரதச்சத்து, அந்த மாதிரி தரைச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே சொல்லுவாங்க மண்ணில். மணல் அதிகமாக இருக்கிறப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிக்கலைனாலும் மணல் அதிகமாக இருக்கிற மண்ணை வந்துட்டு நல்ல மண்ணுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது வந்துட்டு எங்கள் ஒரு பகுதியில் ஒரே வருவாய் கிராமம், கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு 480 ஏக்கர் விளைநிலம் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் 150 பக்கத்தில் மணல் சார்ந்திருக்கும், வெறும் மணலாகவே இருக்குது. எங்களுடைய தொல்வியல் ஆய்வு அடிப்படை எப்படி சொல்கிறாங்கன்னா, வெட்டார் அந்த காலத்தில் படிப்பேர் உள்ள காலத்தில் இந்த காவேரி கர்நாடக வரத்தனி பல கிளைகளாக பிரிஞ்சு பொய்யூருக்கு போனதாகவும், வெட்டார் வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு நிறைய அழிவை ஏற்படுத்தியிருக்குது. அந்த மாதிரி காலங்களில் ராஜராஜ சோழ காலத்தில் அந்த வெட்டார் வந்துட்டு நாகூரில் கொண்டு விடப்பட்டதான் சொல்கிறாங்க. அந்த ஆறு எங்கெங்கே போணுச்சோ அங்கே பூரா பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் என்ன ஒரு நீரோட்டம் என்பதே இருக்குது, அது பூரா மணலாகவே இருக்கும். மணல் சார்ந்த பகுதி மட்டும்தான் எங்கள் பகுதியில் நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த இது வந்து ஆற்று வண்டல் ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் நீங்கள். டெல்லி பூரா மிகவும் புகை மூட்டமாக மாறிட்டு, ஏன்னா அந்த பஞ்சாப் அருகில் இருக்கிற மாநிலங்கள் பூரா எரிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய அது தவறு, அது தலைச்சத்து கிடைக்கும். அப்படி நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அந்த அறுவடை பண்ண பிறகு இருக்கக்கூடியது 2 அடி கீழே தாளுன்னு சொல்லுவோம், அது பூரா அப்படியே மக்க விட்டுருவோம். அப்படிங்கிறப்ப ஈஸியாகவே நாங்கள் தலைச்சத்தை நாங்களே உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதாகிடும். மணிச்சத்துங்கிறது வந்துட்டு இந்த நெல்லோட மணிகள் வந்துட்டு கூடுதலாகிறதுக்கு தான் அந்த பொட்டாசு உரம் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போலாம் வந்துட்டு எல்லாமே மாறி போயிடுச்சு, திரவ வடிவமாயிடுச்சு எல்லாமே. நானோ உரம், நானோ டிஏபி, நானோ யூரியா, நானோ பொட்டாசு. நீங்கள் ஒரு மூட்டை யூரியாவை ஒரு 10 மூட்டை யூரியாவை ஒரு வாகனத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக 10 1/2 லிட்டரில் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு 5 லிட்டர் கேனை வாங்கிடுச்சு, இப்போது தண்ணி வடிவில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்துட்டு தலைவலி சத்தாக நம்ம கைத்தளிப்பான் மூலமாகவும் தெளிக்கலாம், மணலில் கலந்தும் தெளிக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நாங்களே இது வந்து குருண வடியில் வேணும்னு அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணியை பொறுத்து தான் மண்ணோட தன்மையாக மாறும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வேதாரண்யம் பகுதினாக்கா இந்த குறிப்பிட்ட பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வடக்கு பகுதியில் நிலக்கல்ல போடுவாங்க. இப்போ நம்ம நாகப்பட்டினம் தாலுக்கா, இப்போ செல்லூர் இந்த பகுதி திருமூர் ஒன்றியத்துலலாம் பார்த்திங்கன்னா பருத்தி போடுவாங்க, கோடை காலத்தில் நெல் போடுவாங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம புதுமையான பயிரை வந்துட்டு தோட்டக்கலைத்துறைப்பெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நீர் உறிஞ்சின்னு சொல்லக்கூடிய காட்டுக்கருவி அழிச்சிடணும். அதே மாதிரி இந்த யூக்கலிப்டஸ் மரம்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நிலத்தடி தண்ணி நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு மாடி தோட்டம், இயற்கை விவசாயம் இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஏற்கனவே என்ன பண்ணாமே நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் விளைநிலங்களாக தான் இருக்கும். நம்ம மானாவாரி பயிரே கிடையாது. மானாவாரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் ஒரு 10,000 ஏக்கர் இருக்கும், பட்டுக்கோட்டை சீல மானாவாரி பயிர் இருக்கும். இங்கே எல்லாமே விவசாய விளைநிலங்கள் தான். வீடு இருக்கக்கூடிய பகுதி என்பது ரொம்ப கம்மி. நான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், தஞ்சாவூரில் ஆரம்பித்த நாகப்பட்டினம் வரைக்கும் படிப்படியாக இருக்கும் விளைநிலம். எப்படி இது உருவாக்குனாங்கன்னு நான் பல முறையெல்லாம் யோசனை பண்ணியிருக்கேன். எனக்கு அங்கேருந்து தண்ணியை திறந்துவிட்டால் நாகப்பட்டினம் வருது. ஒரு விவசாய நிலத்தில் இந்த நிலத்தில் அப்படியே தஞ்சாவூர்லேருந்து கிழக்க வர 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 ஒரு 10 அடிக்கு சோதனம் ஒரு 3 இன்ச்சு குறைவாக இருக்கும். இந்த விவசாய நிலங்களை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு நான் வயலில் என்ன ரொம்ப யோசனை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அந்த காலத்தில் ராஜராஜன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே என்ன பண்ணோமோ அதுதான் நாங்கள் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுமை என்பது தோட்டக்கலைத்துறை மூலியமாக எங்களுக்கு ஒரு சில கேட்டோம்னா ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்போ மண்ணோட தரத்தை மூலியமாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த கோடை புழுதின்னு சொல்லுவோம். பொதுவாக கோடையில் இப்போ தண்ணி கிடையாது, சும்மா கிடக்கிற நேரத்தில் நம்ம கோடை புழுதி அடித்து போட்டோம்னா அந்த மழை தண்ணி அப்படியே கிடக்கும். 2வது, நம்ம ஆடு மேய்க்கிறதுக்காக அந்த விருதுநகர் அந்த பகுதியிலாம் வருவாங்க, அந்த ஆட்டனுடைய சாணம் பூரா அங்கே இருந்துடும். அதாவது நான் ஒரு வயலுக்கு ஒரு ஏக்கர் இப்போ 100 குழி இருக்குன்னாக்கா ஒரு ஏக்கரில் ஒரு வயலில் ஒரு விவசாய நிலமாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு 4 பக்கம் பாதுகாப்பாக அந்த தண்ணி மடைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் அடைச்சி வச்சுருக்கணும். ஏன்னு கேட்டோம்னா இந்த நிலநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணு பூரா வெளியே சத்து பூரா வெளியாகிடும், அதை பாதுகாக்கணும். பொதுவாகவே மழை காலங்களில் கோடை காலங்களில் பொதுவாக புழுதி அடித்தாலே காற்றோட்டம் கிடைக்கும், அந்த இந்த தண்ணியும் தேங்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய உரமும் நம்ம வயலை தாண்டி இப்போ வயலுக்கு வந்து கடலுக்கு போகாது. தண்ணியிலையும் சத்து இருக்குது. இதை நம்ம வந்துட்டு மண் வளத்தை பாதுகாக்க கோடை காலங்களில் அதை வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது கோடை புழுதி அடிக்கணும். புழுதி அடித்தோம் அப்படின்னாக்கா களைகள் அதிகமாக மண்டாது. மண் வளத்தை பாதுகாக்க ஒரே வழி கோடை புழுதி அடிக்கணும். வயலை 4 பக்கம் கரைகளை பலப்படுத்தி பாதுகாப்பாக வச்சாலே மண்ணோட சத்துக்கு வெளில போகாது. இப்போ வர இப்போ கெமிக்கல் அப்படிங்கிறப்ப யூரியா, டிஏபி, பொட்டாசு இயற்கை விவசாயத்தில் மாறி எல்லாருமே நல்லா விளையணும். ஏன்னா நம்ம உணவு உற்பத்தியில் ஒரு காலத்தில் ரொம்ப பின்னோக்கி சென்றிருந்தோம். இன்றைக்கி எத்தனையோ ஆப்பிரிக்கா கண்டத்திலலாம் பார்க்குறோம், உணவு இல்லாமல் எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க. இலங்கையிலே நம்ம பார்க்குறோம், ஒரே நாளில் இலங்கையில் வந்துட்டு இன்றைக்கி அதாவது எப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த டிஏபி, யூரியா இந்த மாதிரி கெமிக்கல் சொல்லக்கூடிய உரங்களை ஒரே நாளில் நிறுத்துறதுனால
மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை வந்து இன்றைக்கி இலங்கை வந்துட்டு ரொம்ப உணவு கிடைக்காம ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலத்தோட இந்த விவசாயம் தான் இன்றைக்கி தூக்கி விட்டதன் விளைவாக தான் இன்றைக்கி உட்காந்து இந்த இடத்துல நம்ம உயிரோடு பேசிகிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்தவரை உணவு தட்டுப்பாடு கிடையாது. உணவை உற்பத்தி பண்ணுங்கிற நோக்கத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கெமிக்கலை பயன்படுத்த ஆரம்பித்தோம். டிஏபி, யூரியா இதெல்லாம் இல்லாமல் இனி வரக்கூடிய இளைய தலைமுறையினர் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்துக்கு நம்ம நாடணும். விவசாயம் செய்கிறேன்னு பெருமையாக பேசணும். விவசாயம் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. விவசாயம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கோ இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு வந்துட்டு பெண் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கணும். சமூகம் சார்ந்த செய்தி அது. அதே மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு எங்கே போனாலும் பச்சை துண்டு தான் போட்டுருப்பேன். இன்றைக்கி சென்னை வரைக்கும் நான் சிட்டிக்குள்ளே போனாலும் எனக்கு முத்து பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். நான் விவசாயம் இல்லை அடுத்து சோறு போடுறேன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி விவசாயத்தை வந்துட்டு பெருமைக்கு தொழிலாக மாற்றணும். வரக்கூடிய மாணவிகளை வந்துட்டு நீங்கள் அரசு வேலை எல்லாருமே என்ன படிக்கின்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்ஜினியரிங் தான் சொல்லுவாங்க. இந்த வேளாண்மைத்துறை சம்மந்தப்பட்டது படிக்கலாம். சாதாரணமாக ஒரு 8 மணி நேரம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னாக்கா வீட்டில் மாடி தோட்டம் அமைக்கலாம். வீட்டில் அப்பா மாடு சொல்ல கொள்ள பக்கம் அந்த ஆடு சாணம், மாட்டு சாணம் கொண்டு வச்சு வீட்டில் தோட்டத்திலேயே தோட்டப்பயிர்களையும் மாணவர்கள் வளர்க்கலாம். அதை என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க இந்த இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் கோடை காலம் வருது அப்படின்னாக்கா நீங்கள் போய் கிராமத்துக்கு போகணுமோ வாட்ஸ்அப்லேயும் உட்காந்துக்கிட்டு அங்கே யூடியூப்லேயும் உட்காந்துட்டு நேரத்தை கிடைக்காம மாணவர்கள் நான் சொல்கிற அறிவுரை கிராம பகுதிகளுக்கு போய் இயற்கை விவசாயம்னா என்ன, இந்த யூரியா டிஏபி போகிறதுனால என்னென்ன நச்சுத்தன்மை உணவில் வருது. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை கேன்சரும்பாங்க. ஆனால் உணவில் தான் வர்றது கேன்சரு. நிறைய பேர் இடத்துல பாருங்களா இந்த தகாத பழக்கம் இதுவுமே இருக்காது. ஆனால் கேன்சர்னு சிகரெட்டு கூட பற்ற வைக்க மாட்டார். அந்த மாதிரி சூழ்நிலையில் உணவே நமக்கு மருந்துன்னு போய் இப்போ உணவே விஷமுன்னு ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் வரக்கூடிய ஒரு சில இன்றைக்கி அசைவ பொருளாக இருக்கட்டும் எங்கே போனாலுமே இப்போ சைவ ஹோட்டலும் இல்லாமல் போச்சு. அசைவம் என்பது மிகவும் அதை எப்படி சொல்கிறது உங்களுக்கு மோசமான நிலையில் இந்த கலர் கலந்து கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. மாணவர்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். பழைய உணவு முறைக்கு மாறணும். இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். மக்கள்கிட்ட போய் பேசணும். ஒரு இடத்துல போயிட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் செய்தி போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுக்கணும். ஒரு 50 விவசாயிகளை கொண்டு தரும். மாணவர்கள் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க. ஆசிரியர்னு சொன்னாலே நம்ம வீட்டில் சொன்னால் கூட நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம், அப்பா சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. மாணவர்கள் சொன்னால் அவங்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, என்னென்ன தீமைகள் இருக்குது, மாட்டு சாணத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு மாணவர்கள் போய் கிராமமாக விழிப்புணர்வு எடுத்தனாலே இந்தியா இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மண்ணை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துக்கு என்பதாக்கா அது உயிர்னு தான் சொல்லுவோம். வேறு எங்கேயுமே நம்ம பண்ண முடியாது. இப்போ மாடி தோட்டம் வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா தார்பாயில் கூட ஒரு 5 அடி மண்ணை போட்டு அதில் நாற்று நடுறாங்க. நிறையா மண்ணை வச்சு நிறையா அது மாடி தோட்டம் பண்ணுறாங்க. மாடி தோட்டம்லாம் அமைக்கிறாங்க. இந்த மாதிரி மண்ணை பொறுத்த வரைக்கும் அதை வளத்தையும் பாதுகாக்கணும். அதனுடைய செழுமை குறையாமல் இருக்கணும். மண் வளம் என்பது விவசாயத்துக்கு முக்கியம். உயிர் தான். மண் இருந்தால் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். நம்மளும் கடைசியில் மண்ணுக்கு தான் உரமாக போகிறோம். மண் என்பது முக்கியம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கிராம பகுதியில் மண்ணை தெய்வமாக வழங்குவாங்க. மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. மண் என்பது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மண் இருந்தால் தான் உலகமே வாழ முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த இஜிஎஸ் பிள்ளையினுடைய வட்டார இந்த எஃப்எம்முக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நம்ம இஜிஎஸ் பிள்ளை மாணவர்கள் மென்மேலும் இந்த வேளாண்மை துறையை நாடி இருப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மென்மேலும் இவர்கள் விழிப்புணர்வு இந்த பகுதியில் ஏற்படுத்த வேண்டும். நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் நிறுவன தலைவர் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்காக என் மனமார்ந்த நன்றியை விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பசங்களா, விவசாயம் எப்படி பண்ணுறாங்கங்கிறத உங்கள் வீட்டில் உள்ள விவசாயிக்கிட்டையும் இப்போ வந்த சிறப்பு விருந்தினர்கிட்டையும் கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி மண் வளத்தை பற்றியோ மண்ணில் உள்ள சத்தையை பற்றி நீங்கள் நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியில் அறிவியல் அறிவுங்கிற நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த கிளாஸ் முடியுது. வணக்கம் நேயர்களே, இது இஜிஎஸ் பிள்ளையின் சமுதாய வானொலி 90.0 அறிவியல் அறிவோம் என்னும் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சி. நான் உங்கள் யாழினி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம பூமி இயற்கை வளங்களால் சூழப்பட்டு இருக்கு. அதில் 29% நிலத்தால் மூடப்பட்டு இருக்கு. உலக பரப்பளவில் இந்தியா 7வது இடத்துல இருக்கு. இந்திய நாட்டோட பரப்பளவில் ஏறத்தாழ 45% வேளாண்மைக்கு பயனாகுது. இந்திய மண்ணை வளத்தன்மையின் அடிப்படையில் செம்மண், மணற்பாங்கான மண், மணற்குறுமண், குறுமண், களிமண், கரிசல் மண், செம்புரை மண், வண்டல் மண் 8 வகையாக பிரிக்கலாம். சங்க இலக்கியங்கள் தமிழக நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகையாக பிரித்தாங்க. மருத நிலத்தை வேளாண்மைக்கு ஏற்ற நிலமாக்குனாங்க. மண்ணோட இயல்பை வச்சு நிலங்களை மென்புலம், பின்புலம், வன்புலம், உவர் நிலம்னு வகைப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 60% நிலம் வேளாண்மைக்கு ஏற்ற மண் வளத்தை பெற்றிருக்கு. பாறையிலிருந்து தோன்றிய மண்ணானது பாறையோட தன்மையிலிருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்குது. மண் பரிசோதனை செய்கிறது மூலமாக மண்ணோட வளத்தை கண்டறியலாம். தாவரத்துக்கு மண்ணில் இருந்து தான் சுண்ணாம்பு, கந்தகம், இரும்பு, துத்தநாகம் மாதிரியான சத்துக்கள் கிடைக்குது.
மண் மக்கும் குப்பையை உரமாக்கும், மக்காத குப்பையை விஷமாக்கும். விதையை மரமாக்கும், மண் இல்லை மனிதன் இல்லை. மண்வளம் காப்போம், உயிர் காப்போம் அப்படிங்கிறதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது. என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது இஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.